இன்னைக்கு பாகிஸ்தான்காரன் பயப்படுறது மோடியை பார்த்து, அமித்ஷா பார்த்து இல்ல, அஜித் தோவலை பார்த்து தான் பயப்படுறான். அவர் என்ன முடிவு எடுத்தாரு? அரசாங்கத்திட்ட போய் பிரதமர்கிட்ட என்ன அனுமதி கேட்டாரு? அவன் அணு ஆயுதம் வந்துடும், போற எஸ்கலேட் பண்ணாதீங்க. அவன் பாகிஸ்தான் வந்து irresponsible நியூக்ளியர் பவர், இந்தியா வந்து ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர். பாகிஸ்தான் ராணுவமே பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ராணுவம் இருக்காது, ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பயங்கரவாதி இருக்க மாட்டான், பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பல குழுக்கள் இருக்கு, எவனும் இருக்க மாட்டான். யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தான். அவன் அணு ஆயுதத்தை கையில் எடுத்தா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரும். எல்லாரும் பயமுறுத்துறாங்க. அஜித் தோவல் சொன்னார், அணு ஆயுதத்தை கையில் எடுத்தாதானே பயப்பட வேண்டியிருக்கு. ஆமா, அவன் எடுக்கிறதுக்கு முன்னால எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், அடிச்சு காமிக்கிறேன். அவன் வச்சிருந்த இடத்த சுத்தி 500 மீட்டர் வரைக்கும் எல்லா பக்கமும் மிசைல் வச்சு அடிச்ச அடியில மறுநாள் காலையில், ஐயா வணக்கம் ஐயா, போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டுக்கலாம் ஐயா. அடிச்சா தெரியும். சர்வதேச உறவுகள் அப்படிதான். அமெரிக்காவில் 20-50% வரி போட்டாரு ட்ரம்ப், போடட்டும். இந்திய மாணவர்கள் இனிமேல் நாங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிக்க மாட்டோம்னு ஒரு முடிவெடுக்க சொல்லுங்க. இங்க சென்னையில இருந்து போற இந்தியன் ஸ்டூடெண்ட்லாம், நீ படிக்கிறதுக்காக போகாதரா, இந்தியாவில் இல்லாத பல்கலைக்கழகமா, நம்ம ஊர்ல இல்லாத ஐஐடியா, நம்ம ஊர்ல இல்லாத ஐஐஎம்மா, இங்க இல்லாத காலேஜா, படி. இங்க அங்க போய் என்ன படிச்சு என்ன செய்ய போற? அப்படி ஒரு சொபிஸ்டிகேஷன் வேண்டாம். இந்தியாவிற்கு பாடம் புகட்டணும்னு நினைச்ச ட்ரம்புக்கு நாம பாடம் புகட்ட முடியும்? இனிமே பொருட்கள் வாங்கினா பலசரக்கு ஜாமான்ல இருந்து, டெக்ஸ்டைல இருந்து, நம்மளை சுத்தி சுத்தி கடைகள் இருக்கு. சுதேசி கடைகள் இருக்கு, தேசி கடைகள் இருக்கு. எல்லா பக்கமும் நம்ம ஊர் அண்ணாச்சி கடை இருக்கு, வாங்குங்க. அண்ணாச்சி கடையை விட்டுட்டு ஏங்க அமேசான்ல போய் வாங்குறீங்க? அமேசான்ல வாங்கினா அமெரிக்காவுக்கு தான் லாபம். You stop purchasing from Amazon. You stop going to study in US. இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய டாக்டர்கள்லாம், என்னடா ராஸ்கல், எங்க தேசத்தின் மேல 50% வரி போடுற, நாங்க எல்லாம் எங்க ஊருக்கே திரும்ப போறோம்னு அமெரிக்காவில் இருக்கிற இந்திய டாக்டர்கள் நாளைக்கு அறிவிக்கட்டும். நாளை மறுநாள் ட்ரம்ப் அதை வாபஸ் வாங்குறானா இல்லையான்னு பாருங்க. சார், இன்னைக்கு இந்தியா இல்லைன்னா உலகம் இயங்காது. எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ, இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ, இந்த உலகத்திற்கு இந்தியா தேவை. நம்ம மாணவர்கள் போய் படிக்கலைன்னா உலகத்துல நிறைய பல்கலைக்கழகங்கள் ஆஸ்திரேலியால இருந்து, கனடால இருந்து, அமெரிக்கால இருந்து மூடி தொலைக்க வேண்டியதுதான். நம்ம ஊர் நர்ஸுகளும் டாக்டர்களும் இல்லைன்னா நிறைய ஐரோப்பிய மருத்துவமனைகள், அமெரிக்க மருத்துவமனைகள் இயங்காது. ஒருபடி மேல சொல்றேன், நம்ம ஊர் கன்னியாஸ்திரியும் நம்ம ஊர் பாதிரியாரும் போகலைன்னா மேற்கத்திய நாடுகள்ல எந்த சர்ச்சும் இயங்காது. எல்லாம் கிழவனா இருக்கான் எல்லா பாதிரியாரும். 90 வயசு 95 வயசு தான் யங்கஸ்ட் பிரீஸ்ட். அங்க எந்திரிச்சு கூட வீல் சேரை விட்டு எந்திரிக்க முடியாது. அவர்களுக்கெல்லாம் இங்க இருந்து நம்ம ஊர் பாதிரியார் போய் அங்க கிறிஸ்டியன் சர்ச்சில் சர்வீஸ் நடத்துறாரு. நம்ம ஊர் கன்னியாஸ்திரி அக்கா, நம்ம அக்கா அங்கே போய் சர்வீஸ் பண்ணுது. இந்தியா இல்லைன்னா இல்லைங்க, நம்ம இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? நரேந்திர மோடி ஒரு தடவை அமெரிக்காவிலே போய் சொன்னார், ஐடினா அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்னு கேட்ட அமெரிக்காவில், இந்தியன் டேலண்ட்னு சொல்லுங்க. இந்தியன் டேலண்ட் என்ன நடந்துட்டு இருக்கும் எதுவும் தெரியாம. நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல தான் நிறைய கிறுக்கனுங்க இருக்காங்க அரசியல்ல. ட்ரம்ப் சொல்றேன், அப்பெல்லாம் நினைக்காத, நான் தான் உலகத்திலே பெரிய கிறுக்கன். நீங்க என்னைய விட்டுட்டு அந்த கிரெடிட்டை உங்க ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் கொடுக்காத, நான் பெரிய கிறுக்கேன் அவங்க எல்லாம் விட. அவனுக்கு பாவம் நோபல் பரிசு வாங்கணும்னு ஆசை. நரேந்திர மோடி நீ தான் போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் நான் தலையிடுவேன், காஷ்மீர் பிரச்சனை இல்லை, நான் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாரு. காஷ்மீரை பற்றி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்தியாவும் பாகிஸ்தான் ட்ரம்ப் சொன்னா. காஷ்மீரை பற்றி பேசுவோம், மோடி சொன்னார், காஷ்மீரை பற்றி பேசுவோம், பாகிஸ்தான் கூட பேசித்தான் ஆகணும். ஆனால் பாக்கு ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி மட்டும்தான் பேசுவோமே தவிர இந்தியாவில் உள்ள காஷ்மீரை பற்றி பேச மாட்டோம். அதுக்கு சரியானு கேட்டார் மோடி. ஏன்னா இருந்தாலும் நம்மளை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கானே, என்ன பண்ணலாம்? 50% டேக்ஸ் போடு, பார்த்துக்கலாம். இது மாதிரி எத்தனை 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 பார்த்துருக்கோம். ஒரு 500 வருஷமா இதான பார்க்குறோம். காலனைசேஷன், எக்கனாமிக் காலனைசேஷன், மார்க்கெட் காலனைசேஷன், இதெல்லாம் சந்திச்சு தான் நம்ம வந்திருக்கோம். இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிற தேசங்க. 140 கோடி மக்களுக்கு சாப்பாடு, துணிமணி, காய்கறி, குடிக்க தண்ணி அத்தனையும் கொடுக்குற இந்த பாரத தாய்
இன்னும் மிச்சமுள்ள காலத்துக்கும் கொடுக்க மாட்டாளா என்ன? அதெல்லாம் கொடுப்பா. ஒன்றும் யாரையும் பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் போட மாட்டா. நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறப்ப நம்முடைய உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன் தான். அன்னைக்கு நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொடுத்துட்டு அறிவிச்சுட்டு கனடா நாட்டில் போய் கேர் நிறுவனத்திலிருந்து கோதுமை வாங்கிட்டு வந்தார். உலகமெல்லாம் போய் நான் ஏதாவது பண்ணி வாங்கிட்டு வரேன்டா, நீ படிடான்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அவ்வளவு உணவு பஞ்சம். இன்னைக்கு செங்கோட்டையில் சுதந்திர தின கொடி ஏற்றி வைத்து விட்டு நரேந்திர மோடி அறிவிக்கிறார், இன்னைக்கு எங்களுடைய உணவு உற்பத்தி 350 மில்லியன் டன்னு. வெறும் 50 மில்லியன் இல்லை, இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு சர்ப்ளஸ் ஃபுட் வச்சிருக்கோம். ஃபுட் செக்யூரிட்டியில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். உலக மன்றங்கள் அனுமதித்தால் ஏழை நாடுகளுக்கு இலவச உணவு கொடுக்க இந்தியா தயார்னு சொல்றார். எங்கே இருந்தோம் எங்கே போயிருக்கோம். அதனால இந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுறோம். நாம இந்த இடத்துல இன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம், இந்தியா இந்த தேசம் பாரதம் மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கோன்றது அது தெரியணும். அது தெரியாம பண்ண முடியாது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பெரிய விலை கொடுத்திருக்கும். பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்ற அந்த கருத்தை பல பேருக்கு அதிர்ச்சி ஆச்சரியத்தை உருவாக்குச்சு. ஜின்னா தேசியவாதி, இதை சொன்னா பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். முகமது அலி ஜின்னா, he was a nationalist. காங்கிரஸ் மாநாடுகளில் ஜின்னா அடுத்து பேசுவார்னு சொன்னா முகமது அலி ஜின்னா எழுந்து நின்று மேடைக்கு போவதற்கு முன்னால பாலகங்காதர திலகருடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேடையில் போய் ஏறி பேசுவார் என்ற அளவுக்கு தேசியவாதி. ஆனால் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு, தேசியவாதியாக இருந்த முஸ்லீம்களை அங்கீகரிப்பதை விட பிரிவினைவாதம் பேசி தனி அடையாளம், ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கேட்ட இஸ்லாமிய தலைவர்களை தாஜா செய்ய ஆரம்பிச்சாங்க. முகமது அலி, சவுக்கத் அலின்னு அலி பிரதர்ஸ் இருந்தான், 2 பேர், மௌலானா முகமது அலி, மௌலானா சவுக்கத் அலி. அவங்க தான் உச்சபட்சமா ஒன்று சொன்னாங்க, இந்த நாட்டில் ஒரு மகாத்மாவை விட ஒரு 3ஆம் தரமான முஸ்லீம் உயர்ந்தவன் சொன்னவங்க இந்த அலி பிரதர்ஸ். காக்கிநாடா காங்கிரஸ்ல 1923 வந்தே மாதரம் பாடுவதற்கு ஆந்திரால இருந்து ஒருத்தர் போனார், விஷ்ணு திகம்பர பலுஸ்கர்னு பேரு. மிகச்சிறந்த பாடல் பாடுவர், அவ்வளவு குரல் வளம் அவருக்கு. அந்த விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் வந்தே மாதரம் பாட்டை காங்கிரஸ் மாநாட்டில் பாடக்கூடாது, நாங்கள் அதை ஆட்சேபிக்கிறோம்னு அலி பிரதர்ஸ் எந்திரிச்சு நின்று பேசினா. அதை தாண்டி விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் நான் பாடியே தீர்வேன்னு வந்தே மாதரம் பாட்டை முழுசா பாடினாரு. நாங்கள் அந்த காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்னு வெளியில போயிட்டான். பிரிவினைக்கான வித்து அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் மாத்திரமே இருக்கிற கட்சி என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ல போய் தாஜா பண்ண ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம் டெலிகேட்ஸ் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகணும்னா அவனுக்கான ரயில் செலவு, தங்குற செலவு, சாப்பாடு செலவுலாம் காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கும். இந்துக்கள் போனால் அவன் சொந்த செலவில் போனவன். ஏன்னா முஸ்லீம் இருக்கான்னு காமிக்கணும். அவன்கிட்ட போய் இதுவும் தேசம் தான்ப்பா, நமக்கு எல்லாருக்கும் பொதுவான தேசம் தான், இந்துவோ முஸ்லீமோ இந்த தேசம் போது, மதம் தான் வேற, மதத்தின் காரணமாக நமக்குள்ள பிரிவினை தேவையில்லைன்னு அவனை எஜுகேட் பண்றதுக்கெல்லாம் இவங்க தயாரா இல்லை. அப்பீஸ் பண்ணாங்க. மகாத்மா காந்தியை ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போது அதுக்கு இணையாக அவர் செய்த மிகப்பெரிய தவறு கிலாஃபத் இயக்கத்தை சேர்த்து நடத்தினார். துருக்கியில கலிஃபா அவருக்கு பதவி போச்சுன்னா இங்க என்ன பிரச்சனை, ஆனாலும் கிலாஃபத் இயக்கத்தை நடத்தி வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செஞ்சார். காந்தி மேல உரிய மரியாதையோட இதை சொல்றேன். ஐ எம் நாட் கிரிட்டிக் ஆஃப் காந்தி, நான் ஐ எம் அட்வொகேட் ஆஃப் காந்தி. ஆனாலும் சொல்றேன், கிலாஃபத் இயக்கத்தை அப்படி நடத்தினார். வரலாற்று பிழைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க பாகிஸ்தான் வார்த்தை வந்த உடனே அவங்களுக்கு அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. காந்தி சொன்னாரு, பாகிஸ்தானா தேசத்தை பிரிக்கிறதா, விவிசெக்ட் மீ பிஃபோர் விவிசெக்டிங் திஸ் கண்ட்ரி அப்படின்னாரு. நாட்டை கூறு போடுவதற்கு முன்னால் என்ன 2ஆ கூறு போடுங்க. பண்டிட் நேரு காந்தியை எப்படி சொல்லிட்டாருன்னா, நேரு லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவர்ல, அவர் இங்கிலீஷ் நல்லா அவர் சொன்னார், பாகிஸ்தான் இட்ஸ் a fantastic nonsense அப்படின்னாரு இங்கிலீஷ்ல. ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ், அப்படி ஒரு தேசம் உருவாக முடியாது. அப்ப இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதை பத்தி ஒரு பெரிய கட்டுரையை எழுதினாரு. எப்படி இந்தியா பிரிய முடியாது, இவங்க சொல்ற பாகிஸ்தானும் இந்தியாவும் எப்படி பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோசியலி, கல்ச்சுரலி, ஹிஸ்டாரிக்கலி, வெள்ளலி, சுண்டலி, எப்படி நாமெல்லாம் ஒன்று, நம்ம பிரிக்க முடியாது. எல்லா எலியும் போட்டு பார்த்தாரு, எந்த எலியை போட்டாலும் அந்த அலி ஒத்துக்கல. டைரக்ட் ஆக்ஷன் அறிவிச்சான், பயந்துட்டாங்க, அவ்வளவுதான்.
பயந்துட்டாங்க. இந்தியா ஆங்கிலேயனை எதிர்த்து போராட்டம் நடத்தி நாம் சுதந்திரம் வாங்கணும், தியாகம் செஞ்சோம். பாகிஸ்தான் யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தினா? இந்தியாவை எதிர்த்து போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கணும். அப்போ இந்தியா மீது துவேஷம், இந்தியா மீது வெறுப்பு என்பது பாகிஸ்தானோட ஜீன்ல இருக்கு, பாகிஸ்தானோட டிஎன்ஏல இருக்கு. வித்தவுட் ஹேட்ரட் டு இந்தியா தேர் இஸ் நோ ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஒரு தேசம் இருப்பதற்கான நியாயமே இல்லை, அந்த இந்திய துவேஷத்தை எடுத்துட்டா. அதனால பாகிஸ்தான் அரசாங்கத்தில் இந்திய துவேஷம் இருக்கு, பாகிஸ்தான் ராணுவத்தில் இந்திய துவேஷம் இருக்கு, பாகிஸ்தானுடைய பாடத்திட்டங்களில் இந்திய துவேஷம் இருக்கு. எல்லாமே ஹேட் இந்தியா தான் அவனுடைய அஜெண்டாவே. அதுதான் அவன் அந்த நாட்டிலே அதை செஞ்சுட்டு இருக்கான், அங்கிருந்து தனது கைக்கூலிகள் மூலமா இந்த நாட்டிலே அதை செஞ்சுட்டு இருக்கிறான். ஹேட் இந்தியா தி அஜெண்டா. அதற்கு அவன் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கான். அப்படி உருவாச்சு பாகிஸ்தான். அப்போ வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் லீக்கை சார்ந்த ஒரு மாணவர், அவர் தான் இந்த பாகிஸ்தான் வார்த்தையை உருவாக்குனர். அவன் பீன்னா பஞ்சாப், பாகிஸ்தான் எப்படி வந்துச்சு? பீன்னா பஞ்சாப், ஏன்னா ஆப்கானிஸ்தான், கேன்னா காஷ்மீர், இஸ்தான்னா பலுச்சிஸ்தான். இப்படி வந்தது தான் பாகிஸ்தான். பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், பலுச்சிஸ்தான். இந்த வார்த்தை ரொம்ப ஜின்னாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இருக்கு இந்த வார்த்தை, ஒரு அப்ரிவியேஷன், அதனால அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வார்த்தையை அவர் பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாரு. 2 கோடி மக்கள் உலக வரலாற்றில் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்த கதை வேற எந்த காலகட்டத்திலையும் நடக்கல. 2 கோடி மக்கள் புலம்பெயர்ந்தாங்க. ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். அவன் விரும்பி போவதில்லை, அவன் வாழவே முடியாதங்க. தீ வைப்பான், வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு போவான், பெண்களை தூக்கிட்டு போயிடுவான், வீட்டை அபகரிச்சுக்குவான், வேற வழியே இல்லை, காலிபடி ஓடணும். அப்படி ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். 2 கோடி பேர். அப்போ நம்ம மக்கள் தொகை 30 கோடி தான், 35 கோடி தான் இந்தியாவே. 2 கோடி பேர் மைக்ரேட் ஆனாங்கன்னா எவ்வளவு பெரிய வலி வேதனை யோசிச்சு பாருங்க. அப்படி நடந்தது. இந்துக்கள் வரலாற்றில் மிகப்பெரிய விலை கொடுத்துருக்காங்க 1000 வருஷமா. நாமெல்லாம் படிப்போம், ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஒரு மலைத்தொடர் இருக்கிறது, அதற்கு இந்து குஷ் மலைத்தொடர் என்று பெயர் அப்படின்னு வரலாற்றில் புவியியல் பாடம் வரும். இந்து குஷ் மலைத்தொடர், இந்து குஷ் மலை. அதனை இந்து குஷ் மலை, இந்து குஷ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் ஹிந்துஸ்னு அர்த்தம். ஹிந்துக்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்த இடம், அதுக்கு இந்து குஷ்னு பேர். இன்னைக்கு அது பெருமையான வார்த்தையா இந்து குஷ் மலைத்தொடர், இந்து குஷ் மலைத்தொடர் பேசிட்டு. வில் டியூரண்ட்னு ஒரு ஹிஸ்டோரியன், அவன் எழுதுறான், the Islamic invasion into India is the bloodiest in the world history அப்படின்னு எழுது. உலகத்திலேயே மிக 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 அதிகமாக ரத்தம் கொட்டிய ஒரு வரலாறு எப்போ நடந்ததுன்னா இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கான இஸ்லாமிக் இன்வேஷன் இன்டு இந்தியா இஸ் தி பிளட்டியஸ்ட். இந்த அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கான் நமது முன்னோர்கள், அவ்வளவு உயிர் பலி கொடுத்துருக்கான். கோவிலை காப்பாற்ற, இந்த மண்ணை காப்பாற்ற, இந்த பெண்ணை காப்பாற்ற, எல்லாத்துக்கும் விலை கொடுத்த தேசம். அந்த வலி, அந்த வேதனை, அந்த எவ்வளவு உச்சத்தில் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த வலி வேதனையெல்லாம் புரிந்து கொண்டால் தான் இந்த அகண்ட பாரதம் அமைக்க வேண்டியதற்கான காரணம் என்னன்னு தெரியும். அவ்வளவு ஒரு பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோமே வரலாற்றில். அதனாலதான் அம்பேத்கர் சொன்னாரு பாகிஸ்தான் பிரிவினை பற்றி, தி காங்கிரஸ் பார்ட்டி they have not only missed the bus but also the route அப்படின்னார். பஸ்ஸை மட்டும் தொலைச்சிடலவங்க, பஸ் ஏறாமல் போச்சு, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், பஸ்ஸை மட்டும் நீ மிஸ் பண்ணலடா, நீ போகிற ரூட்டே மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார் ஜன பரிவர்த்தனை பண்ணணும்னார் டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன். அவர் ரொம்ப எளிமையா சொன்னார், யாரெல்லாம் பாகிஸ்தான் கேட்டானோ இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு அவனையெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிரு, நாடு கொடுத்தாச்சு இல்லை, அனுப்பிச்சு விடு. பாகிஸ்தான்ல இருந்தாலும் யார் நான் இந்தியா தான் எனக்கு வேணும் நானோ அவனையெல்லாம் இந்தியாவுக்குள்ள கூப்பிட்டு வந்துரு, முடிஞ்சு போச்சு. தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். பாகிஸ்தான் கேட்டவனுக்கு பாகிஸ்தான் கொடுத்துரும். ஹைதராபாத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு பாகிஸ்தான் வேணுன்றான், அவன் அங்கேயே அனுப்பிச்சு நல்லபடியாக உனக்கு தேசம் கொடுத்தாச்சியா போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட வேண்டியானே. அதையும் செய்ய தவறிவிட்டார். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் ஐடியா சொன்னதே பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். எவ்வளவு தவறுகளை அடுத்தடுத்து செய்துவிட்டு இன்னைக்கு நம்ம வரலாற்றை பழி சொல்லி இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? பட் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணா, பிரிட்டிஷ்காரன் பாலிசியை டிவைட் அண்ட் ரூல் பாங்க கிடையாது, ஒருபடி மேலே டிவைட் அண்ட் ரூயின்.
பிரித்து ஆள்வதில்லை, பிரித்து அழிப்பது. அப்படி பண்ணா எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தது நம்ம ஊர்ல. இந்தியா வெள்ளைக்காரன் தான் இந்தியாவை இணைச்சான்னு பேசுறாங்க, பொய். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படிச்சு பாருங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி பாகிஸ்தான் என்றும், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி இந்தியா என்றும், இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்கள் தாங்கள் விரும்பினால் தனியாக இருக்கலாம், தாங்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம், அல்லது தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம்ன்றதுதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். நம்ம ஊர் சேதுபதி சமஸ்தானத்து ராஜா அவர் விரும்பினா பாகிஸ்தானோட நான் இருக்கேன்னு சொல்லலாம். அதை மாத்திரம் நமது மன்னர்கள் கேட்டிருந்தா ஒரு பாகிஸ்தான் இல்லை, இந்தியாவுக்குள்ளேயே 500 பாகிஸ்தான் உருவாயிருக்கும். ஆனால் இந்த மன்னர்களும் தேசபக்தி உள்ளவர்களாக இருந்தாரு. இவர்களை இணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் தேசபக்தி உள்ளவராக இருந்தாரு. அதனால இணைச்சோம். இந்த தேசம் ஒன்று, இந்த தேசம் ஒன்று. அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியா யூனிஃபிகேஷன் சொல்றதா இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றதான்னு கான்ஸ்டியூட் அசம்பிளியில் ஒரு பெரிய விவாதம் வருது. இது யூனிஃபிகேஷனா இன்டகிரேஷனா, பெரிய விவாதம். அப்போ பாபா சாஹேப் சொன்ன வார்த்தை, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை அரசியல் ரீதியாக ஒன்றாக்குவது தான் யூனிஃபிகேஷன். யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலி, அதுதான் இங்கே பொருந்தும். ஆனால் பாரத நாடு ஏற்கனவே பண்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வரலாற்று பூர்வமாக ஏற்கனவே ஒன்றாக இருக்கிறது. காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து போயிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் ஒரு அரசியல் சாசன சட்டம் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக இதை ஒன்றிணைக்கிறீர்கள். எது ஜெர்மனிக்கு பொருந்துமோ, எது இத்தாலிக்கு போதுமோ இந்தியாவிற்கு பொருந்தாது. இதை இன்டகிரேஷன் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். என்ன விஷனரி பாருங்க. அதனால தான் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம், இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றோம், யூனிஃபிகேஷன் வார்த்தை சொல்றது இல்லை. அங்கே ஜெர்மனியை இத்தாலியை இணைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. ஜெர்மனி ஜஸ்ட் 4 பீசஸ் தான், 4 துண்டுகளாக இருந்தது ஜெர்மனி. ஜெர்மனி யார் இணைச்சா? ஜெர்மனி யார் இணைச்சா? பிஸ்மார்க். அந்த பிஸ்மார்க் ஜெர்மனியை இணைக்கும் போது 4 துண்டுகள் தான், 4 பீசஸா இருந்த ஜெர்மனியே சின்ன நாடு, அது 4 துண்டுகள். அந்த 4 துண்டுகளை இணைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 25-30 வருஷம். இத்தாலியை இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம், அது இத்தாலி சின்ன நாடு, 3-4 துண்டுகளாக இருந்தது. அதை ஒன்றாக இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது மறுபடியும் 25-30 வருஷம். இந்தியா 540 துண்டுகளாக இருந்ததை சர்தார் பட்டேல் எடுத்துக்கொண்ட நேரம் 1 வருஷம் கூட இல்லை. ஏன்னா இந்த தேசம் ஏற்கனவே ஒன்றுதாங்க. பட்டேல் ஒரு கால் கொடுத்தாரு, வந்துட்டான். முதல்ல இந்தியாவோட நான் இணைகிறேன், என் சமஸ்தானத்தை இணைக்கிறேன்னு அறிவிச்சவர் ராஜஸ்தானில் உள்ள பிகானீர் சமஸ்தானம் தான் முதல்ல அறிவிச்சான். பிகானீர். அந்த பிகானீர் அறிவிச்ச உடனே எல்லாம் ஃபால் இன் லைன். அடுத்த ஒரு 10 நாள்ல எல்லாம் மட முடிச்சிட்டான். இப்படி சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டன. நமக்கு என்ன பிரச்சனைனாங்க, வீர சாவர்கர் ஒரு வார்த்தை சொல்வார், அது ஒவ்வொரு ஹிந்துவும் நினைவில் கொள்ள வேண்டிய வார்த்தை. சர்க்குண விக்ருதி அப்படின்னு சொல்வார். சர்க்குண விக்ருதினா, சர்க்குணம்னா என்ன? நல்ல பண்புகள், நல்ல குணங்கள். விக்ருதினா அது விகாரமா போயிடுது அப்படின்னு அர்த்தம். நாம வச்சிருக்கிறது நல்ல குணம், ஆனா அது நல்ல பலன்களை கொடுக்கவில்லை. நல்ல குணம் தாங்க, நேர்மையா இருக்கான், ஒழுக்கமா இருக்கான், உண்மை பேசுறான், எல்லா வேலையும் நல்லா இருக்கான். ஆனால் அது நல்ல பலன்களை கொடுக்கணும்ல. நல்ல பலன்களை கொடுக்காத ஒரு நல்ல குணத்தை வச்சிருக்கேன்னு என்னோட ஈகோவை நான் திருப்திப்படுத்திக்கிறதுனால என்ன ஆகும்? இந்துக்களுடைய பிரச்சனையே நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கன்றதான் பிரச்சனை. பிஜேபியை கூட நம்ம ஆட்கள் நிறைய பேர், மற்றவன் குறை சொல்றது வேற, திராவிட மாடல் குறையெல்லாம் விடுங்க, நம்மால் சொல்ற குறை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க, என்ன பிஜேபி அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் கூட என்னமோ நினைச்சோம். என்ன நினைச்சீங்க? ஏன் நினைச்சீங்க அப்படி? அது உங்க தப்பு. பிஜேபி இஸ் a good political party, but you want BJP to be a perfect party. அதான் பிரச்சனை.
நம்ம எல்லாத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் பண்ணி கோயிலுக்கு போனால் பெர்ஃபெக்டாக இருக்கணும், வீடு பெர்ஃபெக்டாக இருக்கணும், பையன் பொண்ணை வளர்க்குறது பெர்ஃபெக்டாக வளர்க்கணும், எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தாலும் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இது ஸ்வீப்பிங் டியூட்டி சார். கோவிலில் ஒரு அர்ச்சகர் இருக்கார், அவரும் குளிச்சு சுத்தமாக போகிறாரு, வேலைக்கு போகிறாரு. நம்ம சாதாரண தூய்மை பணியாளர் இருக்கார், அவரும் குளிச்சு யூனிஃபார்ம்லாம் போட்டு சுத்தமாக தான் போகிறாரு, அவரும் சுத்தமாக தான் இருக்காரு. பட் கிளீன்லினஸ்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் வச்சுக்கிட்டு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது நம்ம நினச்சிக்கிறோம். அதனால சமுதாயத்தில் நிறைய சாதுக்கள், சன்னியாசிகள், மடங்கள், ஆதீனங்கள், குருபீடங்கள், RSS மாதிரி இயக்கங்கள் இது ஒரு சுத்தத்தில் இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. பிஜேபி அப்படி இருந்ததுன்னு வச்சுங்க நாடு தாங்காது சார். அப்புறம் திராவிட மாடலாம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். we will be good, we cannot be perfect. அது காரணம் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நான் என்ன ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது என் எதிரி தானே. அரசியல் அப்படிதான். நான் நாகரிகமாக பேசுறேன்னு தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு சத்தமாலாம் சுதேசி இயக்கத்தில் RSS இருந்தப்பெல்லாம் அவன் நான் பேசினது இல்லை. ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நாகரிகமாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வைரமுத்து இப்படி உளறானே, நான் என்ன பண்ணுறது? ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்றான். ராமனை பற்றியே பேசினதுக்கு அப்புறம் நான் மரியாதைக்குரிய அவர்களே இவர்களேன்னு பேசினேன் எப்படி இருக்கும்? ஏன் மரியாதை, நான் என் கடவுளின் மரியாதை குறைச்சா உனக்கு மரியாதைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் பண்ணிடுவேன் தானே கவுண்டர் கொடுக்க முடியுது. அப்போ அந்த இடத்துல பிஜேபியினுடைய செயல்பாடுகள் பெர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். கொஞ்சம் கேரட்டு கம்மி தான். நீங்கள் 24 கேரட்டு, நாங்கள் 16 கேரட்டு தான். தங்கத்தின் மாற்று தான் குறைந்திருக்கிறதே தவிர தங்கம் தங்கம் தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. எப்போதெல்லாம் இந்த தேசத்தில் பொற்காலம் என்று சொல்கிறோமோ, தி கோல்டன் பீரியட் என்றெல்லாம் சொல்கிறோமோ, அதெல்லாம் இந்துக்கள் ஆட்சி. குப்தர்களின் காலம் பொற்காலம்னு வரலாற்று புத்தகங்களில் பக்கம் பக்கமாக அடிச்சிருக்கான், இந்துக்கள் ஆட்சி. சோழர்களின் காலம் பொற்காலம்னு சொல்றான், இந்துக்கள் ஆட்சி. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொற்காலம்ன்றான், இந்துக்கள் ஆட்சி. இந்து சாம்ராஜ்யம் சிவாஜி வச்சத பொற்காலம் சொல்றான், இந்துக்கள் ஆட்சி. யாராவது ஒருத்தன் முகலாயர்களை ஆதரிச்சு பேசுறவங்க கூட அவுரங்கசீப் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லுவான். அவன் சொல்ல மாட்டானே. என்னன்னா அது இந்துக்கள் ஆட்சி இல்லை. யாராவது ஒருத்தர் ராபர்ட் கிளைவும் வெள்ளக்காரன் ஆண்ட ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லுவானா? இல்லை, இந்துக்கள் ஆட்சி இல்லை. எப்போது இந்து ஆன்மீகம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். கனெக்டிவிட்டி இருக்கும். நான் பல இடங்கள் சொல்றேன், பிஜேபி ஆட்சி வந்தா ஏன் இந்தியா ஜிடிபி கூடுது, பணவீக்கம் குறையுது, உணவு உற்பத்தி அதிகமாகுது, எல்லைகளில் எதிரி தெரிச்சு ஓடுறான். என்ன காரணம்? இந்த மண்ணுக்கும் மன்னனுக்குமான சினர்ஜி இருக்குல்ல, அது இந்து ஆன்மீகத்தினால தான் முடியும். So it is very very important for Hindus to be in power. இது நான் சொல்லலைங்க, வள்ளுவே சொல்லிட்டு போயிட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னால. அந்தனர் நூற்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதா மன்னவன் கோல். அந்தனர்னா பிராமணர் மாத்திரம் இல்லை, தவசீலர்கள் எல்லாருமே அந்தனர்கள் தான். அவங்க செய்கிற தவம் எல்லாம், அவங்க செய்கிற அந்த அறப்பணிகள் எல்லாம் எப்போது நிற்கும், எப்போ நீடித்து நிலைக்கும், சமூகத்தில் எப்போ தர்மம் பெருகும், அறம் வளரும் என்றால் யார் ஆட்சியில மன்னன் இருக்கிறான் என்பதை பொறுத்து தான் இந்த தவம் பலிக்கும். இந்த தவசீலருடைய தபஸ் எல்லாம் சத்ரபதி சிவாஜி மன்னனா இருந்தா பலிக்கும், ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருந்தா பலிக்கும், திருமல நாயக்கர் உட்கார்ந்து மதுரையில் ஆட்சி பண்ணா மதுரையில் வேத மந்திரங்கள் முழங்கி கொண்டிருக்கும். அவுரங்கசீப் ஆட்சியில் இருந்தா பலிக்குமா? மாலிகாஃபூர் இருந்தா பலிக்குமா? ராபர்ட் கிளைவும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தா பலிக்குமா? கலைஞர் ஸ்டாலின் இருந்தா அது பலிக்குமா? பலிக்காது. அப்போ ஆட்சியில யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஐயோ எனக்கு பிடிக்கல, நான் இந்த பிஜேபிக்காரருக்கு வணக்கம் சொல்றேன், அவர் அப்படி திமுற அங்க திரும்பி போறாரு, பரவாயில்ல, இது தனி மனித குறைபாடு தான், அவர் செய்கிறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட இவன் கையில் ஆட்சி இருந்தால்தான் தேசத்திற்கு நல்லது என்ற நினைப்பு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு பர்சனல் கேரக்டரை விட சோசியல் கேரக்டர் என்ன, ஓ நேஷனல் கேரக்டர் என்னன்றதான் முக்கியம்.
அந்த பாகுபாடான பிரிவினையான எண்ணங்கள் நமக்கு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. நேஷனல் கேரக்டர் என்ன? ஒரு கம்யூனிஸ்ட் இருக்காரு, ரொம்ப நல்லவங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல நண்பர்களுக்கு அவங்க அவசர தேவைக்கு நான் எனது சின்ன வயசுலேயே பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கேன். கம்யூனிஸ்ட் தெரிஞ்சே கொடுத்துருக்கேன். நாளைக்கு என்னை வந்து நல்லா மீட்டிங்கில் திட்டுப்பா ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லியே நான் ஆர்எஸ்எஸ்காரன் ரத்தம் கொடுக்குறேன் நான் சொன்ன கம்யூனிஸ்ட்காரெலாம் இருக்கான். ஏன் ரத்தத்தை வச்சுக்கிட்டே மறுநாள் என்னையவே திட்டி பேசுவான். நம்ம தனுசுஜின்னு ஒரு பிரச்சாரகர் இருந்தார் சங்கத்தில், ரொம்ப மூத்த பிரச்சாரகர். அவர் பெரிய தவசீலர். அவர் தன் கண்களை தானம் பண்ணிட்டாரு. அவர் காலமான உடனே அவர் கண்ணை எடுத்துட்டாங்க. கண் தானம் பண்ணதுனால அவர் கண்ணை யாருக்கு வச்சாங்க தெரியுமா? மதுரையில் தமிழக எண்ணெய் பலகாரம்னு ஒருத்தர் பெரிய கடை வச்சிருந்தார். திராவிடர் கழகத்தில் பெரிய ஆள் தேவசகாயம், அவருக்கு தான் அந்த கண்ணை வச்சிருக்கு. ஆர்எஸ்எஸ்காருடைய கண்ணை எடுத்து வைக்கப்பட்டது தீக்காக்காரருக்கு. அதுக்கப்புறம் நல்ல திருஷ்டி வருதான்னு பார்க்கலாம் என்பதற்காக. வந்துச்சான்னு எனக்கு தெரியாது. நாம பண்ண சகாயம் தேவ சகாயத்துக்கு கண்ணு போயிடுச்சு. அப்படி அது வேற. கம்யூனிஸ்டுகள் நேர்மையா இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து வாங்குற சம்பளத்தை கட்சி கொடுத்துட்டு ரொம்ப எளிமையா வாழ்வாங்க. இப்படியெல்லாம் பார்த்தா ஓட்டு போடுறது. கம்யூனிஸ்டுகள் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பத்தி என்ன பேசுறாங்க? கம்யூனிஸ்டுகள் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி என்ன பேசுறாங்க? கம்யூனிஸ்டுகள் சிஏஏ பத்தி என்ன பேசுறாங்க? கம்யூனிஸ்டுகள் ராமர் ஆலயம் அயோத்தியில கட்டப்பட வேண்டும் என்பதை பற்றி என்ன பேசுகிறார்கள்? இதுதாங்க நேஷனல் கேரக்டர். பர்சனல் கேரக்டரை பார்த்து பெரிய பிரமிக்க வேண்டியல. தேசிய ஒழுக்கம் என்ன என்பதை பார்த்து தான் நாம ஒரு கட்சியை, ஒரு நபரை, ஒரு அரசியல்வாதியை, ஒரு பொது வெளியில சமூகத்தில் பணியாற்றுவரை அதை வைத்து கொண்டு தான் நான் மதிக்கணும்.